ஆகஸ்ட் 17, 1942 டூ ஆர் டை அப்படிங்கிறார் காந்தி. அவர் காந்தி என்னன்னா அஹிம்சாவாதி, அஹிம்சா மூர்த்தி, கருணாமூர்த்தி. அதுவரை அஹிம்சை அஹிம்சை அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தவர் 42 ஆகஸ்ட் 17 நிச்சயம் நான் அப்படிதான் சொல்லுவேன், நிறைய கூட்டங்களில் பேசிக்கிட்டே வர்றேன். அந்த அஹிம்சையை கைவிட்டு விட்டு போஸ் வழிக்கு வர்றாரு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், நாங்கள்லாம் நேசிக்கின்ற போஸ் வழிக்கு வர்றாரு. வந்துட்டு டூ ஆர் டை அப்படிங்கிறார். அது காந்தியோட பாலிசி அது கிடையாது, நேருவோட பாலிசி இல்லை, போஸுடைய பாலிசி டூ ஆர் டை. அந்த அறிவிப்பு வெளியானவுடன் சிவகங்கை மாவட்டத்தில் தேவகோட்டைக்கு அருகாமையில் திருவேம்பத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு. அது எங்கள் நாட்டுக்கு தலைமையான, எங்கள் நாடு 4 நாடு: ஜெகவீரவல்ல செல்வ சிலாமேகவள நாடு, தென்னல் நாடு, உருவாட்டி நாடு, ராஜவள நாடு. 4மே 96. இந்த 4 நாட்டில் எனது தாத்தா பாலபாரதி செல்லதுரை அவர்கள், அவருக்கு சர்தார் டைட்டில், பழமொழி கற்றவர். அவர் தலைமையில் அவர் ஒரு அறிவிப்பு விடுறாரு, 14 நாட்டாரும் திருவேம்புத்தூரில் கூடணும். காந்தி அறிவித்த உடனே திருவேம்புத்தூரில் கூடணும் என்கின்ற தாத்தா பாலபாரதியினுடைய அறிவிப்பு வருது. பலாயிரம் பேர் திரண்டேன் இங்கே, பலாயிரம் பேர் திரண்டு வித் வெப்பன்ஸ், ஆயுதங்களோட, கையில் அருவா, வேலுக்கம்பு, வீச்சருவா, வெட்டருவா, என்னென்ன கிடைச்சதோ அம்பட்டும் எடுத்துக்கிட்டு 50 பேரும் திருவேம்புத்தூரில் இருக்கின்ற அம்பாயி அம்மன் கோயிலுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அப்போ அன்னைக்கு பலாயிரம் பேர் திரண்டார்கள் வெள்ளையர்களை எதிர்த்து. அப்போ பாலபாரதி பேசுறாரு, இந்த வெள்ளையன் இந்த நாட்டை விட்டு வரட்டும், எதற்கும் துணிந்து விட்டோம் என்று ஒரு பெரிய வீர உரை ஆற்றி கொண்டிருக்கின்ற பொழுது எங்கள் தாத்தா சின்னத்துறை தேவர் அவர் போய் சொல்றாரு, அண்ணே இவன் இந்த எஸ்டேட் கலெக்டர், சிவகங்கை எஸ்டேட் கலெக்டர் இங்கே தான் இருக்கேன், இங்கே திருவேம்புத்தூர் இங்கே தான் இருக்கேன் என்ன பிடிச்சாங்கடான்ட்டு. பிடிச்சி எஸ்டேட் கலெக்டரை பிடிக்க போனால் கையில் துப்பாக்கி, ரிவால்வர் வச்சு சுடுறதுக்கு போகிறான். சின்னத்துறை தேவர் வந்து துப்பாக்கியை பறிச்சுக்கிட்டாரு. ஓட்டில் அவர் ஒரே ஓட்டம் ஓடி அம்பாயம்மன் கோயிலுக்குள்ள ஒளியிறாரு. அப்போ தாத்தா சொல்கிறாரு, பாலபாரதி எப்போ கோயிலுக்குள்ளே போயிட்டேன், விட்டுருங்கடா, அடிக்காதிய கதவை போட்டு. திருவேம்புத்தூரில் இருந்த தாலுகா அலுவலகம் தீயை வச்சு கொளுத்துறாங்க. கொளுத்திட்டு அங்கேருந்து இப்போ சருகணி பகுதியில் இருக்க நகர்த்தார் பெருமக்கள், இங்கே அதில் பெரிய ஆச்சரியப்படப்ப முக்குலத்தோர் மற்ற தலித்து மக்கள் அருவாளை தூக்குனேன், கம்ப தூக்குனேன், இவரோட வரேன்னா அது வேற. நகரத்தார் பெருமக்கள், சருகணி பகுதியில் இருக்க நகரத்தார் பெருமக்கள் ஆயுதங்களோட எனது தாத்தா குமாரவேலூர் சொக்கலிங்கம் செட்டியார் தலைமையில் திரண்டு திருவேம்புத்தூர் வந்தார். 4 நாட்டு ஆளுகளும் திரண்டு இங்கே இருந்து புறப்பட்டு ஐயா சொல்கிறாங்க, பாலபாரதி சொல்லுகின்றார், நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள் நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணி திருவாடனை ஜெயிலில் வச்சுருக்கேன். பல இன்க்ளூடிங் சின்ன அண்ணாமலை, TS ராமநாதன் போன்ற தலைவர்கள் எல்லாம் உள்ளே இருக்காங்க. அதனால் நம்முடைய முதல் குறிக்கோள் திருவாடனையில் இருக்க ஜெயிலை உடைச்சி ஜெயிலில் இருக்க கைதியில் நம்ம ஆளுகளை போகிற வெளியே உணர்ந்துட்டு மற்ற வேலையை பார்ப்போம் அப்படின்னா அந்த படை புறப்பட தயாராகின்றது. அப்போது ஜெயராம ஐயர்னு ஒரு திருவேம்புத்தூரில் அவர் சொல்கிறாரு தாத்தா கிட்ட வந்து, ஐயா இந்த தந்தி கம்பி போகுது, நம்மெல்லாம் திரண்டு போயிலே அவங்களுக்கு வெள்ளைக்காரன் தந்தி சொல்லிடுவேன், போலீஸ் வந்துடுறேன், இந்த தந்தி கம்பியை கட் பண்ணி விட்டுறேன்னு. ஸோ தந்தி கம்பியை கட் பண்ணிவிட்டு காவதுடியில் நன்னின்னு ஒருத்தர், எனது பாலபாரதிக்கு கூடவே இருக்கின்ற ஒரு தளபதி மாதிரி இருந்தவர், அவரை கூப்பிட்டு நன்னி திருவேம்புத்தூர்லேருந்து தொண்டி வர ரோட்டில் ஒரு மரம் இருக்கப்பட வெட்டி சாச்சிருங்கிறார். ஸோ காவதுகுடியில் இருக்கின்ற அனைத்து பேரும் ஒரு மரம்லாம் வெட்டி சாச்சிட்டாங்க, ஏன்னா மிலிட்ரி வரும், ராணுவம் வரும் அப்படின்னு. ஸோ இங்கேருந்து புறப்பட்டு கற்களத்தூரில் இருந்த நெற்களஞ்சியங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. அப்புறம் கையாட்டி சின்னக்கீரமங்கலத்தில் பெரிய கூட்டம் பார்த்தீங்கன்னா, திருவாடனை ஏரியாவிலேருந்து பலாயிரம் பேர் பாலபாரதி வர்றாரு ஆளுகளோட, பலாயிரம் பேரோட வந்துகிட்டு இருக்காருன்னே அந்த பகுதியில் இருந்த மக்களும் திரண்டார்கள். திரண்டு கையாட்டியில், அதாவது இன்னைக்கு கையாட்டின்னு சொல்கிற அந்த சின்னக்கீரமங்கலத்தில் பாலபாரதி அவர்கள் உரையாற்றுகின்றார். வீர உரை ஆற்றிட்டு என்ன சொல்கிறாருன்னா, உடனே ஜெயராமையரை கூப்பிட்றாரு, ஜெயராமா இங்கே வா, ஒரு காகிதம் எழுது, ஜெயில் சூப்பரண்டுக்கு நாங்கள் வர்றோம், தயாராகிடுறான்னு எழுதுன்றார். அவர் ஐயோ ஐயா என்ன இப்படி சொல்றீங்க, எழுதுறார். எழுதி இந்த காகிதத்தை நன்னிக்கிட்டு கொடுத்து, நன்னி இதை கொண்டு போய் ஜெயில் சூப்பரண்டு கொடுத்துரு. நன்னி கேட்குறாரு, இதில் என்ன ஐயா எழுதியிருக்குன்னு. இல்லைடா, நம்ம திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் போய் தாக்கப்படாது, யுத்த தர்மம் அது கிடையாது, வர்றோம்னு சொல்லிட்டு போவான், அவன் தயாராக இருக்கட்டும் போட்டு பார்த்துருவான். அப்பா ஐயா அவங்களாம் துப்பாக்கி வச்சுருப்பேன், இப்படி யாராவது சொல்லிட்டு போவாங்களா? கிடையாது, போய் கொடுன்றார். அதே மாதிரி இந்த காகிதம் போய் சேருது சூப்பரண்டுக்கு. அவன் சிரிச்சானா, எனக்கு இருக்கீங்களா இருக்காங்க அவன்.
அடுத்து ஒரு 10 நிமிஷத்தில் நமது வீரர்கள் திருவாடானைக்குள் நுழைந்தார்கள். அங்கிருந்து காவல் நிலையம், ட்ரெஷரி எல்லாம் இடித்து தரமட்டம். ஜெயிலை சுற்றி கதவுகளை உடைச்சு உள்ள இருந்த கைதிகள் பூரா ரிலீஸு. அப்போ சின்ன அண்ணாமலை வந்து பாலபாரதியை கட்டி பிடிச்சி 2 இடத்துலையும் முத்தம் கொஞ்சினாராம். கொஞ்சம் அங்கே எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லை, எதிர்ப்பதற்கு ஆள் இல்லை. உலக வரலாறில் நடந்த பல நிகழ்ச்சிகள் இந்தியாவில் எங்கேயுமே நடக்காத ஜெயில் பிரேக் அன்னைக்கு திருவாடானையில் மட்டும்தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருந்த யூனியன் ஜாக் கொடியை இறக்கிட்டு தேசிய கொடியை ஏற்றுறாங்க. தாத்தா பாலபாரதி டிக்ளேர்ஸ் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவினுடைய சுதந்திரத்தை பாலபாரதி டிக்ளேர் பண்ணார் அன்னைக்கு. நேதாஜி போஸ் அவர் சுபாஷ் சந்திர போஸ் அவர் 44 பிரகடனம் பண்ணாரு. 42 இந்தியாவினுடைய சுதந்திரத்தை பாலபாரதி அவர்கள் திருவாடானையில் டிக்ளேர் பண்ணார். அது வரலாறுல வந்திருக்கு. ஈவன் பாட புத்தகத்தில் வந்திருந்தது. ஏனோ தெரியல, இவங்களுக்கு தான் இப்படி நல்ல வரலாறு வரப்படாதே. அப்போ இதை மட்டும் நான் சுருக்கமாக சொல்லிடுவேன். திருவாடானை கம்ப்ளீட்டாக க்ளோஸ். திருவியம்புத்தூர் காலி. அடுத்து தேவகோட்டையில் கோர்ட் இருக்கு. அப்போது என்ன பண்ணுறாங்க, லாங்காட்டூர் காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொருளாளர் முத்துலப்பன் சேர்வையை கூப்பிட்டு தாத்தா பாலபாரதி சொல்கிறாரு, நீ தேவகோட்டைக்கு போ, அண்ணாமலை செட்டியார் ஒத்தக்கடையில் நிற்பார், அவர்கிட்ட சொல்லணும் ஒரு 1/2 மணி நேரத்தில் நாங்கள் எல்லாம் வந்துடுவோம். அங்கே பிரிட்டிஷ்காரங்களுடைய எந்த ஆஃபீஸும் இருக்கக்கூடாது, எந்த அலுவலகமும் இருக்கக்கூடாது, கோர்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை சொல்கிறார். அப்போ முத்துலப்பன் சேர்வை ஓடுறார். எங்கே இந்த தகவலை சொல்கிறதுக்கு தேவகோட்டை நோக்கி போகிறாரு. கருமொழின்னு ஒரு ஊர் புளியாளுக்கு பக்கத்தில். அந்த கருமொழியில் அவர் வந்துக்கிட்டு இருக்கப்போ கர்நாடக ஆத்தன்லேருந்து இராணுவம் போகுது. மேஜர் லாவட்டுங்கிற தலைமையில், மேஜர் லாவட் என்றவன் தலைமையில் 17 லாரியில் பிரிட்டிஷ் இராணுவம் போகுது. எதற்க முத்துலப்பன் சேர்வை வர்றாரு. அவர் பார்த்துட்டு அதிர்ச்சி, ஆகா இவ்வளவு இராணுவம் வருதே, திருவாடானைக்கு போனால் நம்ம அதில் பூரா சுடுவானேன்னு சொல்லிட்டு நடு ரோட்டை நின்றுக்கிட்டு 2 கையும் மறிக்கிறார். இந்த முன்னாடி ஜீப்பில் இருக்காரு அந்த அந்த இன்சார்ஜ் மேஜர் லாவட். பக்கத்தில் இருக்க இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்குறான், என்னடா இருக்க மாதிரி இருக்கேன், நடு ரோட்டில் 2 விலைக்கு சொல்கிறா, சுட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த இன்ஸ்பெக்டர்ஸ் தமிழில் சொன்னாரான், டேய் விலைக்குடா சுட போகிறாங்க அப்படின்னு. சுட்டா சுடுறார் அப்படின்னு அப்படியே நெஞ்ச நிமித்தி நின்ற முத்துலப்பன் 3 ரவுண்டு ஷாட், 3 ஷாட். முதல் பள்ளி சுதந்திர போராட்டத்தினுடைய முதல் பள்ளி நம்ம பகுதியில் முத்துலப்பன் சேர்வை. உடனே தகவல் தெரிஞ்சு பாலபாரதி என்ன பண்ணுறாரு, ரோட்டு மேலே போவேன்னா மிலிட்ரி வருது, எல்லாருமே காட்டுகள் இறங்க, தேவகோட்டையில் சந்திப்போம் என்று தேவகோட்டை அடுத்த 1/2 மணி நேரத்தில் சூறையாடப்பட்டது. அந்த மாவீரனை கண்டிடத்தில் சுட சொல்லி உத்தரவு, பாலபாரதியை கண்டிடத்தில் சுட சொல்லி உத்தரவு. சொக்கலிங்க செட்டியாரும் பாலபாரதி அவர்களும் மாறுவேடம் அணிந்து சீவலப்பெரிய போயிட்டாங்க, நடந்து மாறுவேடமிட்டு. இங்கே சித்தூர் சிவஞானத்தேவர் அவரை வந்து பள்ளத்தூர் காட்டில் பிடிச்சி பனைமரத்தில் கட்டி வச்சு சுடுறாங்க வெள்ளைக்காரன். அப்போ கட்டி வச்சுட்டு சுட போயிலே அந்த வெள்ளைக்காரன் கேட்டான், உன்னுடைய சிவஞானத்தேவரே உன்னுடைய கடைசி ஆசை என்ன? அவர் கல்யாணம் பண்ணி 3 மாதம் பொம்பளை பிள்ளை ஒரு உள்ள பிறந்திருக்கு, 3 மாதம். எனக்கு அத்தை அவர் ஒய்ஃப். இவர் சொன்னாராம், டேய் சித்தூர் நான் சுதந்திரம்னு கேட்டால் நீ நான் கொடுக்க போகிற, நீ சாதாரண போலீஸ்காரன், பின்னால் சித்தூர் சிவஞானத்தேவனை கட்டி வைத்து சுட்டார்கள் அப்படிங்கிற கதை எனக்கு வேணாம், சுடுறதேன்னு சுட போகிற, என் கையை அவுத்து விட்டு சுடு அப்படின்னாரான். அப்போது அந்த வெள்ளைக்காரன் இன்னொன்று நான் பக்கத்தில் 2 தமிழ்காரர் இன்ஸ்பெக்டர் பேர் சொன்னாங்க. அவர் சொன்னாராம், ஐயா இல்லையா சுத்த வீரன், ஓட மாட்டாங்க, கையை அவுத்து விடுங்க. அப்போ கையை அவுத்து விட்டுருக்க. விட்ட உடனே அவர் கேட்டாராம், பாலபாரதி எப்படி இருக்கா அப்படின்னு. அவன் என்ன பண்ணுறேன், பொய்யா நாங்கள் நேற்றே சுட்டுட்டோம். அப்படியே ஒரு சொட்டு கண்ணீர் ஓடிச்சான் சிவஞானத்தேவர் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர். வீராதி வீரனையே சுட்டுட்ட, நீ நான் இருந்து என்ன போகிறேன் சொல்கிறா அப்படின்னு மீசையை திரும்ப. சிவலவரி இப்போ பாண்டி படம் பார்த்துருப்பில்ல, அது மாதிரி தன்னுடைய மீசையை முறுக்கி கொண்டே 5 ரவுண்டு சுட்டு கொண்டார்கள் வெள்ளையர்கள். அடுத்து ஊனையூர்னு ஒரு ஊர் இருக்குது திருமயத்துக்கு பக்கத்தில், அங்கே வெந்நீர் முனியப்பத்தேவரை பிடிக்கிறார்கள். இதே மாதிரி அவரை பட்டு போன முந்திரி மரத்தில் கட்டி வச்சு சுட்டாங்க. இப்படி எத்தனையோ உத்தமர்கள். தாத்தாவை கண்டிடத்தில் சுட சொல்லி உத்தரவு. அவரை பற்றி தகவல் சொல்கிறவனுக்கு 5000 இனாம்னு அனௌன்ஸ் பண்ணேன். 42 பிரிட்டிஷ்காரன் 5000 இனாம்னா இப்போ எம்பிட்டு
அடுத்து வெள்ளையர்கள் வந்து விளாங்காட்டூர் போய் எங்கள் வீட்டை மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வச்சு கொளுத்தி ஆடு மாடு கோழி ஊஞ்சி பணம் நகை எல்லாம் கம்ப்ளீட்டாக லூட்டட் பை த பிரிட்டிஷ். எல்லாவற்றையும் இழந்து நடுத்தரவுக்கு வந்தாலும் இந்த தேசத்துக்காக போராடிய ஒரு மிகப்பெரிய வரலாறை கொண்டவர்கள் நாங்கள். இந்த பாலபாரதியினுடைய வரலாறு பாடப்புத்தகத்தில் ஒரு பேரா வந்துருந்துச்சு, இப்போ காணாம். ஏன்னா இவங்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வரலாறு பிடிக்காது. உலக அளவில் தமிழனுடைய பெருமையை நிலைநாட்டிய எவனும் சாதிக்காத ஒரு சாதனையை செய்த ராஜேந்திர சோழன் வரலாறு வருதா? இந்தியாவிலிருந்து பல லட்சம் கடற்படை வீரர்களை கொண்டு இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், ஜாவா, சுமத்ரா, இந்தோனேஷியா, கம்போடியா, வியட்நாம், இப்படி எத்தனை நாட்டை பிடிச்சான் அந்த மன்னன் ராஜேந்திர சோழன். அந்த சோழன், அந்த ராஜராஜ சோழன், அந்த ராஜேந்திர சோழனுடைய பெயரை அல்லவா டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வைக்கணும். எதுக்கு வேணாலும் வை. இந்தியாவே ராஜேந்திர சோழனுக்கு பின் இந்திய மன்னர்கள் எவனும் இந்தியாவை தாண்டி ஒரு தேசத்தை பிடித்தான் என்று சொன்னால் வந்து இந்த ராஜேந்திர சோழன் தானே. அவனுடைய வரலாறுலவா முதலில் இருக்க வேண்டிய. அது இவங்களுக்கு பிடிக்காது. ஏன் தெரியுமா? சொல்றேன், கடைசியாக சொல்றேன். ராஜேந்திர சோழனுடைய வரலாறு இவங்களுக்கு சொல்ல கஷ்டமா இருக்கு. ராஜராஜ சோழனுடைய வரலாறை சொல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரீபல் முத்துராமலிங்க சேதுபதி மன்னர், ராமநாதபுரம் மன்னர், இப்போ இருக்காரு குமரன் சேதுபதி தாத்தா. ரீபல் முத்துராமலிங்க சேதுபதி 23 வருஷம் 4 காரு ஜெயிலில் சென்னையில் வந்து சிறையிலிருந்து உயிர் விட்டார். மன்னிப்பு கேள் அப்படின்னு மட்டும் தான் கேட்டேன் வெள்ளக்காரன். மன்னிப்பு மட்டும் கேள், உன்னுடைய ராஜ்யத்தை நாங்கள் திருப்பி தருகிறோம் என்றார்கள். அதாவது ராமநாதபுரம் சமஸ்தானத்தை, ராமநாதபுரம் அதாவது தஞ்சாவூர் தெற்கே, மதுரை கிழக்கே, கன்னியாகுமரி வடக்கே உள்ள மொத்த பகுதியை மாண்ட சேதுபதி மன்னருடைய ஒரு மன்னராக விளங்கிய முத்துராமலிங்க சேதுபதி, ரீபல் முத்துராமலிங்க சேதுபதி மன்னிப்பு மட்டும்தான் கேட்க சொன்னேன். மன்னிப்பு கேள், இந்த தேசத்தை உன்னிடம் தருகின்றோம் என்று. அந்த மானம் காத்த வீரமரவன் நோ கிடையாது, மன்னிப்பா என்று காரி உமிழ்ந்து 23 ஆண்டுகள் அந்த சிறையிலே செத்து மடிந்த ரீபல் முத்துராமலிங்க சேதுபதியினுடைய வரலாறு எங்க படிக்க? இவங்களுக்கு கஷ்டமா இருக்கே. மாவீரல் மருதுபாண்டியல் வரலாறு முத பாடம் இருக்க வேண்டாமா? ஜான்சி ராணியை பத்தியே பேசுறானே. அட மானங்கட்டவர்களே, ஜான்சி ராணியை மட்டும் பேசுறியே. அந்த அம்மாவுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளையனை எதிர்த்து வாள் எழுந்தி போரிட்டு வெற்றி கொண்ட வீர மரதி ஒரு ராணி. வேலுநாச்சியார் வரலாறு அல்லவா முதலில் வர வேண்டும். இதை விட்டுட்டு இந்த திருட்டு நாய்களுடைய பாடத்திட்டங்கள் எடுத்தா அல்லாவுதீன் கில்ஜியில் ஆரம்பிச்சு கஜினி முகமது, கோரி முகமது, இந்த களவாணி முகமது, இந்த திருட்டுக்கு பயிர் கதையை பூரா இந்த நாட்டை லூட்டியவர்களுடைய கதையை படிக்க வைக்கிறது. அடுத்து ராபர்ட் கிளைவில் ஆரம்பிச்சிருவேன். ராபர்ட் கிளைவில் ஆரம்பிச்சு அவன் பொண்டாட்டி, அவன் புள்ள, இவன் இங்கே வந்து கடைசி அந்த மவுண்ட் பேட்டன், லார்டு மவுண்ட் பேட்டன்பாங்க. இப்படி அரபியர்களையும் வெள்ளையர்களையும் தூக்கி பிடித்த இந்த நாய்கள் இந்த தேசத்து மன்னர்களை, மாவீரர்களை தூக்கி பிடிக்க மறந்தது ஏன்? இன்னைக்கு சொல்றேன்னா, கல்கட்டாவுக்கு முதல் முறையாக பல ஆண்டுகளுக்கு முன்பு கல்கட்டாவுக்கு போனப்போ இறங்கி அப்படி நிமிர்ந்து பார்த்தேன். ஏர்போர்ட்டில் ரன்வேயில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னு இருந்துச்சு. அப்படியே எனக்கு உள்ளமெல்லாம் பூரிப்பா 2 காலையும் மண்டி போட்டு அந்த மண்ணை தொட்டு வணங்கினேன். என்ன பேரை வச்சிருக்கான் அந்த ஏர்போர்ட்டுக்கு? பம்பாய்க்கு போங்க, சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். புல்லரிக்கும், பார்க்கையிலே புல்லரிக்கும். நான் என்னத்தை சொல்றது இவங்க நிலைமைய இங்கே. ஆகையினால இவர்களுக்கு இந்த சூடு, சொரணை, மானம், தன்மானம் இவங்களுக்கு தான் வரலாறு இல்லையே. வரலாறு இல்லாதவன் வரலாறை சொல்ல யோசிக்கின்றான். ஆகவே இந்திய வரலாறுலேயே வந்து நிறைய மறைக்கப்பட்டு வருகிறது. நேரு வரலாறு தவிர வேற யார்? பட்டேல். இந்த பட்டேல் இல்லைன்னா இந்தியா இவ்வளவு பெரிய யுனைடெட் நேஷனாக இருக்காது, இவ்வளவு ஒரு யுனைடெட் கண்ட்ரியாக இருக்காது. அன்றைக்கு பட்டேல் சொன்னதை கேட்டிருந்தா காஷ்மீரில் இந்த பிரச்சனை இன்னைக்கு வராது. இன்னைக்கு வர இந்த நாட்டை கெடுத்து குட்டிச்சராக்கிய அரசியல்வாதிகள், அதுலேயும் குறிப்பாக காங்கிரஸில், குறிப்பாக அதுவும் காமராஜரே விரட்டி விட்டு வைங்க தானே இவங்க. அதனால் தங்களுடைய சுயநலத்துக்காக இந்த காங்கிரஸ் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. மற்றதெல்லாம் போகட்டும். வரலாறு, உண்மையான வரலாறை சொல்ல வேண்டுமா வேண்டாமா? அதை ஏன் மறைக்க வேண்டும்? முத்துராமலிங்க தேவருடைய வரலாறு முதல் பக்கத்தில் இருக்க வேண்டாமா? இந்த தேசத்திற்காக எல்லா